சாட்டர்டே மார்னிங் 2 பேருக்குமே இன்றைக்கி ஸ்கூல் இருக்குங்க. இவருக்கு டான்ஸு, அவருக்கு வந்து குக்கரி கிளாஸும் ப்ராஜெக்ட் கிளாஸும் இருக்குது. புக் ஃப்ரீ டே தான். பட் இருந்தாலும் இந்த ஒன் டேயில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணி இந்த டான்ஸ் ஆட வச்சது என்னை கண்டா சிம்ரன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இவனுக்கு வந்து ப்ராஜெக்ட்டுக்கு உண்டானதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இது குக்கரி கிளாஸ்க்கு செட் பண்ணி வச்சாச்சு. எப்படிடா என்னை பார்த்தா மட்டும் உங்களுக்கு அப்படியெல்லாம் தோணுமாங்கிற மாதிரி தான் இருந்தது. பரவாயில்ல, நம்ம வாய் ஒன்று தான் நமக்கு மூளை தானே நினச்சோம். ஏதோ கொஞ்சம் படப்படன்னு என்ன செய்ய முடியுமோ செஞ்சு காலையில் நேரம் அனுப்பிவிட்டாச்சு. மல்லி சாதம் தான் பண்ணி கொடுத்துருந்தேன் நான். அதாவது புளியோதரை மசாலா மல்லி அந்த பொடி அதை பற்றி தான். நேற்று ரோடு போட்டதில் ஃப்ரண்ட்டு டோர் ஃபுல்லாக மேக்கப் பண்ணி விட்ட மாதிரி மாவு பண்ண மாதிரி இருந்தது. அதை கொஞ்சம் எல்லாம் டஸ்ட் பண்ணி விட்டாச்சு. நம்ம எத்தனை தடவை தட்டினாலும் அது குப்பை ஆக தானே போகுது. அதை அவங்க பாட்டுக்கு அவங்க பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பண்ணுவோன்னு பண்ணேன். அடுத்தது கொஞ்சம் இங்கே மழை பெய்ய வெயில் அடிக்க, மழை பெய்ய வெயில் அடிக்கன்னு சரி நனைஞ்சிட்டே காயிட்டுன்னு நானும் துவைச்சி போட்டு கொஞ்சம் காஞ்சதையெல்லாம் அப்பப்போ 2 எடுத்து எடுத்து மடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா சூப்பரான சமையல் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் சாம்பார், அதாவது மாங்காய் பச்சடி அத்தம்மாவோட ஸ்பெஷலு. இத்தனை ஆப்புக்கு அப்புறமும் ஒரு சூப்பாங்கிற மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பார். அப்புறம் அவரைக்காய் பொரியல். இந்த அப்பளத்தை பற்றி சொல்லி ஆகணும். அப்பளம் நல்லா தானேம்மா இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இவ்வளோ பெரிய அப்பளம் வாங்கினா எவ்வளோங்க எண்ணெய் ஊற்றுறது? நான் வடகமே கரண்டியில் தான் பொரிப்பேன். இன்னொரு